நீங்கள் டீச்சரா அப்படின்னு கேட்குற கொஸ்டின் போய் ஒய் ஆர் யூ எ டீச்சர் அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நிறைய ஆர்டிகிள்ஸில் சொல்கிறாங்க இன்னும் டீச்சர்ஸ் நிறையா வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நாம் இந்த கொஸ்டினை கேட்குறது ரொம்ப அவசியம் தானேங்க. நாம் ஏன் இன்னும் டீச்சராகவே இருக்கணும்? இது வரைக்கும் சொன்ன 4 ரீசன்ஸ், நம்ம கேள்விப்பட்ட ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிடேஸ் இருக்குது, சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடலாம், இந்த வேலைக்கு தான் போக சொன்னாங்க போனேன், இல்லைனா நோ அதர் அல்டர்னேட்டிவ் அதனால் போனேன். இந்த மாதிரி ரீசன்ஸை நம்ம நிறைய கோட் பண்ணி நல்லாவே பார்த்துருப்போம். பட் இப்போ நாம் நல்லா சிந்திச்சு நம்மளோட டீச்சராக இருக்கிறதுக்கான காரணத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாங்க. நம்மளோட கோர் வேல்யூவோட அலைன் ஆகிற மாதிரி நாம் டீச்சராக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, கான்ஷியஸாக எஸ் ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே செக் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்னர் செல்ஃப் நம்ம டீச்சராக இருக்கிறத அக்செப்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்மளே செக் பண்ணிக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலும் டீச்சராக இருக்கிறதுக்காக அதை நான் செய்ய தயாராக இருக்கேன், மனதளவுலையும் உடலளவுலையும் அப்படிங்கிறத காட்டிலும் எம்பத்தி இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காமா அப்படின்னு பார்த்துக்கணும். எம்பத்தின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட ஒய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல அகாடமிக் எக்ஸலன்ஸை கொடுக்கறது மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, இல்லை இன்னும் வேறு என்ன விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்? காலங்கள் மாறினாலும், ஏஐ வந்தாலும், இன்னும் எவ்வளோ நூற்றாண்டுகள் போனாலும் நாம் டீச்சராக இருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டாக சாதிப்போங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா, எத்தனை பேர் வெளியே போனால் என்னங்க, என்ன தான் ஜென்ரேஷன்ஸ் மாறினா என்ன, நாம் டீச்சராக இருக்கிறது உறுதி. ஒய்யை டீச்சரில் ஸ்டார்ட் பண்ணி ஹவு வி கேன் எக்ஸல் as a டீச்சர் வரைக்கும் நிறையா மீனிங்ஃபுல் டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.